எங்கள் வீட்லையுமே தம்பிக்கு வந்துட்டு 2, 3 நாளாக ஒரு 4, 5 நாளாகவே சளி. 2 நாளாக சளியாக இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி வந்து அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் ஊசிலாம் போட்டு வந்திருந்தோம். ஊசி போடல ஃபஸ்ட்டு எடுத்ததும் போய் காட்டிகிட்டே தம்பிக்கு வந்து மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சளி தான் சரியாக போயிடும், காய்ச்சல் எதுவும் இல்லை அப்படின்னாங்க. அந்த மருந்து மாத்திரை கொடுத்துட்டு தான் இருந்தோம். கொடுத்து ஒரு மறுநாளே பார்த்திங்கனாக்கா தம்பிக்கு நைட் ஆனதும் ஃபுல்லாக வந்துட்டு உடம்பு வந்து நெருப்பு மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடம்பு முடியாமல் போயிடுச்சு பிள்ளைக்கு. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தோம். நைட்லாம் எப்படி இருந்தானா காலை எழுந்துச்சி டயர்டாக இருக்கிறான், சாப்பிட்றதும் இல்லை, சாப்பாடு சாப்பிட மாட்டான். அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா சாப்பாட்லேயே வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தோசை தான். ஆனால் தோசையுமே சரியாக சாப்பிடல அவன் அன்றைக்கி. சரி இப்படியே வச்சுதான் சரியாகிறான்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருந்தோம். ஊசியும் போட்டாங்க. அதுக்கப்புறம் டானிக் வாங்கிட்டு வந்தேன், பேராசிட்டமால் டானிக் வாங்கிட்டு வந்தேன், ஆன்டிபயோட்டிக் எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் எல்லாம் கொடுத்தேன். அப்புறமே தம்பிக்கு உடம்பு சரியாகவே இல்லை. அப்புறம் தம்பியோட ஸ்கூல் டீச்சர் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கேட்டோமா, அவங்க மட்டும் சிறகடிச்சிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கோயம்புத்தூர் சைடில் வந்து சிறகடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர்லாம் பார்த்திங்கனாக்கா மந்திரிக்கிறது, முடிக்கீர் போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போட்டால் எதாவது பயந்த கொள்ளாது, இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சரியாகும், குழந்தைங்க வந்துட்டு நார்மல் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நேற்று போய் சிறகடிச்சிட்டு வந்தோம். சிறகடிச்சிட்டு வந்து ஒரு ½ அன் டே பார்த்திங்கனாக்கா தம்பி கொஞ்சம் நல்லா ஆக்டிவ் ஆகிட்டான். நார்மலாகவே என்னோடய பையன் வந்துட்டு ஆக்டிவாக தான் இருப்பான். என்னதான் ஜுரம், சளி, உடம்பு முடியலனாலும் தம்பி அங்கே ஏறாத அப்படின்னு சொன்னால் ஏறுவான், அங்கே போகாதுன்னா அங்கே தான் போவான். விளையாடுறதுல உடம்பு சரியில்லை கொஞ்ச நேரம் படுத்துறதுன்னா படுக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு பையன் தான், சுறுசுறுப்பாக உள்ள பையன், குறும்புக்கார பையன். அப்புறம் இது சிறகடிச்சு முடித்த பிறகு தான் தம்பி கொஞ்சம் ஃப்ரீ ஆனானே. அப்புறம் வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பாடு சாப்பிடல, தோசை ஒரு தோசை சாப்பிட்டான். அப்புறம் அவங்க பாட்டியோடு நல்லா விளையாட ஆரம்பித்தான். எப்போ இருக்கிற ஆக்டிவிட்டியோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுறுசுறுப்போடு நல்லா ஜாலியாக விளையாண்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டில் தூங்கும்போது பார்த்திங்கனாக்கா ஃபீவருங்கிற ஒன்றே இல்லை. ஃபீவர், இந்த கை கால் வலி, தலைவலி எதுவுமே இல்லை தம்பிக்கு. நார்மல் ஆகிட்டான் எப்பவும் போல் பையன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதனால வந்துட்டு நிறைய பேருக்கு